கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. நம் வேதத்தில் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சம்ஹார் என்கிற நியாயாதிபதி 600 பெலிஸ்தியர்களை முறியடித்து இஸ்ரவேலை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 600 பெலிஸ்தியர்களை முறியடிப்பதற்கு சம்ஹார் கையில் இருந்தது வெறும் தாற்றுக்கோள். இந்த தாற்றுக்கோளை வைத்து 600 பேரை எப்படி முறியடிக்க முடியும்? ஆனாலும் சம்ஹாரை கர்த்தர் பலப்படுத்தினார். அவர் இஸ்ரவேலை ரட்சித்தார். இந்த நாளிலும் நம்மிடம் இல்லாதவைகளை குறித்து நம் கவலையோடு காணப்படலாம். நம்மிடம் உள்ளவைகளை கண்டு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் வெறுமையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை பலப்படுத்தி நமக்கு சத்துவத்தை அளித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். ஆமென். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர் பலத்தார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா. நான் எழும்புவேன் அவர்